அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது மனிதர்களிலேயே உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள். உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதனையாளர்கள். வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க வேற, சாதனையாளர்கள் அப்படிங்கிறவங்க வேற. வெற்றியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் ஒரு வெற்றி அடைந்து விட்டால் அதை கொண்டாடி கொண்டு அதிலேயே மூழ்கி போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. சாதனையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெற்றி அடைந்து விட்டால் அடுத்த சாதனை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்திலேயே அந்த எண்ணத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதனால நான் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரமலானிலே அல்லாஹ் நமக்காக கொடுத்த வாய்ப்பில் நம்ம அதிகமான அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருந்தாலும், அடுத்த துல்ஹஜ் மாதத்துல நாம செய்யக்கூடிய இந்த அமல்களின் மூலமாக இன்னும் சாதனையாளர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நாம் என்ன செய்யணும், அதிகமாக இந்த துல்ஹஜ் மாதத்துல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த நினைவூட்டலாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.